ஏய் லூசே. என்னடா இது? ஏய் சும்மா வெளியடது பைத்தியம். தெரியலமா. ஆஹா, இந்த சொன்னா தூங்க கூடாதுன்னு ஊருக்குள்ள எவனோ செய்வன வச்சுட்டான். எடுக்கிறேன், செய்வனைய எடுக்கிறேன். இவன் வேணே பண்றானா என்னன்னு தெரியலடி. போச்சு. அப்படியெல்லாம் எதுவும் வைக்கல உங்களுக்கு. நீங்க ரெண்டு பேரும் பேசியிருந்தீங்க, இது வந்து கேட்டேன் நானு. கேட்டியா? ஆமா. ஃபிளாஷ்பேக். கொல்லிமலையில ஒரு ஜலபுலாஜங்கன்னு ஒரு சாமியார் ஒருத்தர் இருக்கிறாரு. ஆமா, அங்க போனா சரியாயிடும். எது குட்டி சாத்தா விடுறேன்னு சொல்லிட்டு பேசியிருந்தீங்கல்ல, சொல்லுங்க, உண்மையை சொல்லுங்க, தயவு செஞ்சு சொல்லுங்க ப்ளீஸ். எனக்கு தெரிஞ்சு காஞ்சிபுரத்துல ஒரு மந்திரவாதி இருக்கான். அவனை கிட்ட ஒரு குடிச்சா தங்குதுன்றான். எத்தனை வந்து அது மேல ஏறி விட்டுலான்றேன் நானு. கேக்குறல ராதா, ஏய் என்னாச்சுடா? என்னன்னு தெரியல, கை காலம் டயர்டா இருக்கு. படுத்து தூங்கிட்டு இருந்தேன். ஏதோ ஒன்று போட்டு அமுக்குன மாதிரி இருந்தது என் மேலே படுத்து. என்னடா சொல்ற? ஒரு மாதிரியா கை காலெலாம் வரமாட்டேங்குது, காலெலாம் இழுத்துக்குது, பேச்சே வராமல். நல்லா தானே ஊத்திக்கிட்டு இருந்தான். தெரில ராதா என்னன்ட்டு. என்ன பண்ணுது? என்னன்னு தெரில, அப்படியே முறுக்குது உடம்பு. ஏய் என்னடா இது? தெரில. ஏய் லூசே. என்ன ராதா? ஏய் சும்மா வெளியடது பைத்தியம். தெரியலமா. ஆஹா, இந்த சொன்னா தூங்க கூடாதுன்னு ஊருக்குள்ள எவனோ செய்வன வச்சுட்டான். எடுக்கிறேன், செய்வனைய எடுக்கிறேன். இவன் வேணே பண்றானா என்னன்னு தெரியலடி. போச்சு. தெரில ராதா. என்னதான் பண்ணுது உடம்பு அது சொல்லு. என்னவோ ஒரு மாயம் முறுக்குது உடம்பு, யாரும் என் உடம்ப கண்ட்ரோல் பண்ற மாதிரி இருக்கிறதா. பயமா இருக்குமா அந்த பையன்? டேய் நீ எழுந்துடா, ஃபர்ஸ்ட் எழுந்து உட்காரு. என்னதான் பண்ணுது உங்களுக்கு? தெரில ராதா. ஒரு மாதிரி முறுக்குது கழுத்தெல்லாம். இங்க பாருங்களேன், என்ன பண்ணுது தெரியலம்மா. கழுத்து முறுக்குதுன்னு கழுத்து முறுக்குதா? நீங்க சீன் போட்டுட்டு இருக்கீங்களா? ஒண்ணுமே புரியல. இல்லையே, உடம்பெல்லாம் அப்படியே போகுது. என்னால முடியல, முடியலம்மா. நானே தெரியல, சத்தியமா இருக்கும் மாதிரியா இருக்கிறதா எனக்கு. நான் ஒரு மாதிரியா இருக்கேன். வேணும்னு பண்றோம். இல்ல ராதா, என்னால எதுவுமே பண்ண முடியல ராதா. என் உடம்பு கண்ட்ரோலே இல்ல ராதா எனக்கு. என்னடா சொல்லுங்க? தெரியல, என்ன பண்ணி தொலைச்சிக்க ரெண்டு பேரும். என்னது வச்சிட்டு கும்மனி இரு நீ. எல்லாம் உன் பேச்சு கேட்டு தான் உங்ககிட்ட கெஞ்சி கேக்குறத எனக்கு சூனி எங்கேயே வச்சீங்களா? அப்படியெல்லாம் எதுவும் வைக்கல உங்களுக்கு. நீங்க ரெண்டு பேரும் பேசியிருந்தீங்க, இது வந்து கேட்டேன் நானு. கேட்டியா? ஆமா. ஃபிளாஷ்பேக். கொல்லிமலையில ஒரு ஜலபுலாஜங்கன்னு ஒரு சாமியார் ஒருத்தர் இருக்கிறாரு. ஆமா, அங்க போனா சரியாயிடும். எது குட்டி சாத்தா விடுறேன்னு சொல்லிட்டு பேசியிருந்தீங்கல்ல, சொல்லுங்க, உண்மையை சொல்லுங்க, தயவு செஞ்சு சொல்லுங்க ப்ளீஸ். எனக்கு தெரிஞ்சு காஞ்சிபுரத்துல ஒரு மந்திரவாதி இருக்கான். அவனை கிட்ட ஒரு குடிச்சா தங்குதுன்றான். எத்தனை வந்து அது மேல ஏறி விட்டுலான்றேன் நானு. சொல்லுங்க ப்ளீஸ். எதா பண்ணீங்களா? சொல்லுங்க, படி கேக்குறல 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 சொல்லுங்க 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 சொல்லு. ஏதாவது சூரியக்கினை வச்சு தொலைச்சிங்களா? சூரியம்மா உண்மையை சொல்றீங்களா இல்லையா? சொல்லு. கேட்டு வந்துதாடி பழி வாங்குறான். எட்டு வந்துச்சு, இடுப்பு வலிக்குதுடி. ஒரு நல்ல வித்வான் மனுஷன் நோக்கடிச்சீங்களே, அதோட பலனை பாத்தீங்களா? சொல்லு ராதா, உங்க அம்மா என்ன பண்ணாங்க சொல்லு. என் காலடி மண்ணி என் தலைமுடியா எனக்கு எடுத்துட்டு போறத நான் பார்த்தேன் ராதா, சொல்லு. இதெல்லாம் எப்படி எடுத்த? இதெல்லாம் இல்லடி, அவன் கேட்டு. அவனே ஏதோ சொல்றான்னு சொல்லி நீ அப்படியே இது பண்ணு. என் இடுப்பு வலிச்சுட்டாண்டி, எட்டி வந்துச்சு, எழுந்திருக்க கூட முடியல. இது என்ன
பிரமாதம். இது விட பெசலைட் ஒண்ணு இருக்கு. என்னம்மா என்னடா பண்ணி என் பெட்ஷீட் புடிச்சு இழுக்குறாங்க. எழுந்து பக்கத்துல யாருமே இல்ல, ரூம் இல்ல. ஏய் நாங்கலாம் சூனி வைக்கிற ஆள் இல்லடா. பொய் சொல்லாதீங்க. வைக்க மாட்டடா அந்த மாதிரி. எங்களை பார்த்தா அப்படியே எங்க அம்மா ஊதி பார்த்தா அப்படியே தம்பி பேசுடி, நான் அதெல்லாம் இது இல்லடி. உண்மையா சொல்ல ராதா. அப்படி இருந்தா எடுத்துருங்க ராதா, ப்ளீஸ் ராதா. பாத்தியா? என் குடும்பத்துக்கு சூனியம் பண்ணி என்ன ராதா பண்ண போறீங்க? எனக்கு ஒண்ணும் ஆச்சுன்னா உனக்கு தான் ராதா பிரச்சனை. டேய் ஏதோ விளையாட்ட பேசிருப்படா. அத போய் காதுல வாங்கிட்டு அத்தை அதெல்லாம் வரதே இல்ல. சொல்லுங்க அத்தை. அத்தை சொல்லுங்க அத்தை. முதல்ல நீங்க எழுந்துருங்க வாங்க. இன்னைக்கு என்னெல்லாம் பண்ண போறாரோ. நீ அடிப்ப, ஏற்கனவே இடுப்பு உடைச்சிட்ட. அத்தை நான் உங்களை ஏன் அத்தை அடிக்க போறேன்? நான் அடிக்கல அத்தை, எனக்குள்ள இருக்க அந்த அந்த குடி சத்தம் அடிக்குது. அந்த குட்டி சத்தம் அடிக்குது. அந்த குடி சத்தம் அடிக்குது. நானா தப்புட்டது? நீங்க செஞ்ச செய்வீங்கடா. நீங்க செஞ்ச பாவம். இல்ல நாங்க பண்ணல. நீங்க சூரிய வைக்கிற கோசி. இல்ல நாங்க வைக்கிற சும்மா தான் எங்க அம்மா ஏன் எங்க அம்மா இப்படி போட்டு அடிக்குற? ராதா நான் அடிக்கல ராதா, சத்தியமா. நீ நடிகண்டா. அம்மா அத்தை என்னாச்சு அத்தை? அத்தை என்னம்மா என்னாச்சு? அத்தைக்கு ஏன் தழுவுறீங்க? நீ தான அடிச்சப்ப. இல்ல ராதா நான் அடிக்கல. ஏய் பழி வாங்குறாண்டி, என்ன பழி வாங்குறாங்க. அம்மா திட்டுன்னு பழி வாங்கிட்டு இருக்காங்க. ஐயோ நான் அடிக்கல ராதா. ஏய் நாங்க எனக்குள்ள ஏதோ உள்ள ஒரு சக்தி மாதிரி வருது, போகுது. அதுதான் அடிச்சு போகுது. எதுவும் பண்ணாத. நாங்க நான் பண்ணல ராதா. அம்மா என்னம்மா யாரோ பண்ணி தொலைச்ச நீ? நான் என்னடி பண்ண? நான் எதுவும் பண்ணலையேடி. அவன் தான் நம்ம கிட்ட அடி வாங்குற மாதிரி உண்மையை சொல்லுங்க அத்தை. நான் பேசிட்டு தானே இந்த உனக்கு தெரியாம நான் இது என்ன முட்டை மந்திரம் வைக்கிறேன்னு சொன்னீங்களாமே. அதெல்லாம் சும்மா தானடி பேசிட்டு இருந்தேன். ஏய் அவங்க விளையாட்டுக்கு சொல்லிட்டு இருந்தாங்கடா. இல்லையே, அவங்க சொன்னாங்களாமே முட்டை மந்திரம். கொல்லிமலையில ஏதோ ஜலபுல்லா ஜங்ஷன் சொல்லிட்டு ஒரு அப்போ சாமியார் இருக்காரு. நான் சொல்லிட்டு தானே இருந்தேன். நான் எங்கடி போறேன்? சொல்லுறாதா? தயவு செஞ்சு உண்மையை சொல்றீங்க. அந்த சூனியம் அப்படி வச்சிருந்தா எடுத்துருங்க ப்ளீஸ் எனக்காக. நான் சொல்றதை கேட்க மாட்டீங்க. கேட்க மாட்டீங்க. சூனியமா வைக்கிறீங்க, முட்டை மந்திரமா செய்றீங்க, செய்றீங்க குடுத்தது ஏன் விடுறீங்களா? ஏன் விடுறீங்களா நீங்க? ஏன் விடுறீங்களா? ஏன் விடுறீங்களா சொல்லுங்க. அடிக்காதடா. சொல்லுறதா? நான் பண்ணலடா நல்லா. நாங்க வச்சது நீ என்கிட்ட அடி வாங்குனதா? நான் உன்கிட்ட அடி வாங்குன வைக்கல. உனக்கு நான் பிளான் பண்ணேன், எனக்கு அவன் பிளான் பண்ணிட்டான். அப்படியே வச்ச. நான் போவே இல்லடி. அப்ப கூட பண்ணணும்னு நினைச்சேன். ஜலபுலாங்கன்னு சொன்னா இதுதானா? ஜலபுலாஜம் பண்ணணும்னு நினைச்சேன். பண்ணல ராதா. அவன் பழி வாங்கல ராதா. நீ ஏட விடுங்க ரூட்ட மாத்தி விட்டுருப்ப நீ. உனக்கு ஏதோ கெட்டது நடந்து நான் வந்தேன் பாரு. சும்மா நான் சொன்னேன் உங்ககிட்ட பில்டப் பண்ண. அப்ப நான் வந்து ராதா நான் அவ்வளவு கெட்டவா ராதா? நான் போய் மாமியார் அடிக்கிறாளா? நானு யாராவது மாமியார் நம்மள கை வைப்பாங்களா ராதா? சொல்லு ராதா. அடிக்கல மாட்டான். எதிர்க்க ஒன்னு அடிச்சிருக்கானா? சொல்லு. அவங்க இது பண்ணிட்டாங்க ராதா. எனக்கு கை கால் அப்படியே நடுங்குது ராதா. நடுங்குது ராதா. தெரியல ராதா. உண்மையா சொல்லு ராதா. என்ன ராதா அவங்க ஏதோ பண்ணிட்டாங்க? சொல்லு ராதா. எனக்கு தெரியல ராதா. ஒண்ணுமே ஏதோ ஓடிடுது ராதா. ராதா எல்லாத்துக்கும் எங்க அம்மா தான், நான் இல்ல. I am பாவம். நார்மல் மனுஷன் from India. நீ ஏன் கூட ரூட் திருப்பி விட்டியா நீ? இங்க பாரு ராதா. நான் உன்கிட்ட சொன்னேன். ஆனா எதுவும் கிடையாது. அந்த ஜலபுலா ஜங்கும் கிடையாது. எதுவுமே கிடையாது. எல்லாம் கால் உன்கிட்ட சுத்தி இருக்கு. வர மாதிரி தான வைக்க சொன்னேன். நீ எப்படி வச்சிருக்கீங்க? நான் உனக்கு பில்டப் பண்ணேன்டி. அந்த பில்டப்க்கு நீ தான சாகுற. ராதா என்னடா? எனக்கு கோலம் தர்கா கூட்டு போறீங்களா? அம்மா தயவு அவன் சும்மா ஏன் பண்ண. பண்ணுமா? எவனோ இப்படி போட்டு அடிப்பானா? சும்மா ராதா பண்ணு. நான் பண்ணுவேனா ராதா? அந்த மாதிரி ஆளா ராதா நானு? கையெல்லாம் அத்தை போட்டு நானும் அடிச்சேன் அத்தை உங்களை. அத்தை இங்க வாங்க அத்தை. நீ ஒண்ணும் தேவை. நான் மன்னிப்பு கேட்டு காலில் விழுந்துடுறேன் அத்தை. ஒண்ணும் மன்னிப்பு. இங்க வாங்க அத்தை. நான் காலில் விழுறேன் அத்தை. கூப்பிடுறானே போகலாமா? இந்த ஒரு தடவை நம்பி போங்கல, என்னதான் செய்யறான்னு பாப்போம்னே. வாங்க அத்தை. பயப்படாதீங்க அத்தை. நான் எதுவும் பண்ண மாட்டேன் அத்தை. இதெல்லாம் கேட்க வேணாம். நிஜமாவே நான் எதுவும் பண்ணி தொலைல. நான் ராதா எனக்கு ஆட்டு ரத்தம் குடிக்க போல இருக்கு. அப்படின்னா மனுஷ ரத்தமா குடிக்கிறீங்களா? அம்மா இவன் என்ன பேசாம சொல்லிட்டு எனக்கு மனுஷ ரத்தம் குடிக்கணும் போல இருக்கு ராதா. இங்க நிறைய இருக்கும் போல இருக்கு. இங்க லிட்டரா வரும் போல இருக்கு. எனக்கு மனுஷ ரத்தம் வேணும். எனக்கு மனுஷ ரத்தம் வேணும். எனக்கு இப்ப நான் குடிச்சு ஆகணும். ரவி என்னங்க? தெரியாம ரெண்டு பேரும் பாவம் பிளான் பண்றீங்க. அத்தை நான் இல்ல அத்தை. நீங்க மேல ஏன் விட்டீங்கல்ல குட்டி சாத்தா, அது அடிச்சிச்சு அத்தை உங்களை. எப்படி சிக்கிரிக்கம் பாத்தியாப்பா? நான் பாருங்க நீங்க எனக்கு தெய்வம் அத்தை. ஆமா ஆமா. அத்தை நான் அப்படியே அத்தை உங்களை
போய் அடிப்பேன். நீங்க எல்லாம் சூனியம் வைக்கிற கோஷ்டி எனக்கு தெரியுமா அத்தை? ஏய் நாங்க சூனியம் வைக்கிற எல்லாம் கிடையாது, அவங்க ஏதோ விளையாட்டா பேசிட்டு இருந்தாங்க. நீங்க தான் ஏதோ ஒரு கோயிலுக்கெல்லாம் போவீங்களா? சும்மா பண்ணிட்டு இருந்தேன், நான் எதுவும் செய்யல, ஒண்ணு இல்ல. அத்தை நான் சத்தியமா உங்க மேல அடிக்கல. எங்க பாருங்க, அந்த குட்டிச்சாத்தான் தான் பழித்திட்டு போயிருக்குங்க நான் மேல. குடிச்சாதானே ஏவல, அப்புறம் எங்க இருந்து வரான்? அவன் போய் சொல்றான் ரெஃப்ரி, அவன் போய் சொல்றான். அது மிகவும் ஆபத்தான மிருகம். டேய் விட்டுடா, ஏன்டா அப்படி பழி? இனிமேல் இந்த மாதிரிலாம் பிளான் பண்ணுவீங்களா? சத்தியமா நான் உன்கிட்ட எதுவும் பண்ணுவீங்களா அத்தை? பண்ணவே மாட்டேப்பா, உங்க பேச்சுக்கே நான் வரல, என்ன விட்டுடு. சாரி அத்தை, நான் பண்ணல. சத்தியமா பாருங்க, நான் உங்க மேல கை வைக்கல. நீங்க எனக்கு தெய்வத்துக்கு சமம். அடிச்சது எல்லாமே அந்த குட்டிச்சாத்தான் அத்தை. குடிச்சாதான் வரவே இல்ல, அப்புறம் எப்படி வரும்? நீங்க தான் ஏன் விட்டீங்களா? நான் எதுவுமே பண்ணலையே. நான் அப்படியே இதுக்கு பரிகாரம் பண்ணிட்டு வந்துட்டேன். என்ன பண்ணிட்டு வந்தீங்க? அந்த குடிச்சதை அப்படியே ரிட்டர்ன் போட்டு அதோட மனசை மாத்தி அது உங்களை பழி வாங்குற மாதிரி பண்ணிட்டு வந்தேன். 50 ரூபாய்க்கு கையை கட்டுவோம், 55 ரூபாய்க்கு கையை கட்ட அவுத்து விட்டுருவோம். அப்ப நீ பண்றதுக்கு பேர் என்னடா? நான் கிடையாதுப்பா, நான் பண்ணவே இல்ல. நான் பண்ணல ராதா. என்னவோ பண்ணிட்டு பண்ணிடும். அவன் நிஜமா சொல்றேன், நான் அவன் ரத்தத்தை குடிச்சு எடுத்துருவேன் நான் எல்லாத்தையும். யார் நீ? ஆமா. அவரை சரி, 2 பேரும் டயர்டா இருப்பீங்க என்ன, 2 பேரும் போயிட்டு ஏதாவது சாப்பிடுங்க, ஜூஸ் போட்டு குடிங்க. சரியா? நம்ம இன்னொரு நாள் நம்ம குடிச்சத விளையாட்டு விளையாடலாம். பட்டராதா? இல்ல வரேன்.